நம்ம எல்லா தொழுகையிலயும் என்ன சூறா ஓதுவோம்? ஃபாத்திஹா சூறா ஓதுவோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் அர் ரஹீமா இருக்கான் அப்படின்னு. ரஹ்மான், ரஹீம் 2மே ரஹ்ம் அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் வந்தது. அப்போ ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் என்ன வித்தியாசம்? ரஹ்மான் அப்படின்னா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். ரஹீம் அப்படின்னா நம்ம கேட்கலன்னா கோச்சுப்பான் அல்லாஹ். எவ்வளவு நெருக்கத்தை அல்லாஹ் விரும்புறான் பாருங்களேன். நம்ம ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன் கேட்கல அப்படின்னு கோச்சுப்போம். அது மாதிரி அல்லாஹும் நான் குடுக்கக்கூடியவனா இருக்கேன். நீ என்கிட்ட கேளு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி கேட்கலன்னா கோச்சுப்பானா. அப்படி இருக்கவனதான் ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்றோமா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க செருப்பு வார் அந்துட்டா கூட அல்லாஹ் கிட்ட கேளுங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் குடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சோ இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேட்போம். நிச்சயமா அல்லாஹ் குடுப்பான். நம்ம கேட்கறதுதான் அவன் விரும்புறான். நம்ம எல்லா தொழுகையிலயும் என்ன சூறா ஓதுவோம்? ஃபாத்திஹா சூறா ஓதுவோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் அர் ரஹீமா இருக்கான் அப்படின்னு. ரஹ்மான், ரஹீம் 2மே ரஹ்ம் அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் வந்தது.